Hi friends, நான் நெக்ஸ்ட் போடுற அப்டேட்ஸ் போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வரணும்னா இது கீழே இருக்கிற இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் காமிக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எப்படி செட்டிங் பண்ணணும்னா செட்டிங்கில் போய் ஆண்ட்ராய்டு மொபைல்னா மொபைல் நெட்வொர்க்கில் போங்க. சிம் செட்டிங் வருங்க. ஆல்ரெடி ஏர்டெல்னு இருக்குது, ஆனால் அது ஆக்சுவலி ஏர்செல் சிம். சூஸ் பண்ணி மேனுவல். ஆக்சுவலி அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஆட்டோமேட்டிக்னு வச்சோன்னா அது ஏர்செல்லாக இருக்கும். நம்ம மேனுவலாக ஏர்டெல் சூஸ் பண்ணதும் சூஸ் ஆகுது. எஸ்எம்எஸும் சென்ட் ஆச்சு, ஆனால் போர்ட் எஸ்எம்எஸும் சென்ட் ஆச்சு, ஆனால் போர்ட்டு கோடு வரல. ஸோ இந்த மெத்தட்லாம் ஒர்க் ஆகலை. பாருங்கள், நான் ஏர்டெல் கொடுத்துருக்கேன். இல்லைங்களா, ஏர்டெல் நெட்வொர்க் செட் ஆச்சு. இங்கே பாருங்கள், ஏர்செல்னு காமிக்குது. இப்போ ஏர்டெல் மாறும் பாருங்கள். ஏர்டெல் மாறிட்டா இல்லைங்களா, ஏர்டெல்னு இப்போ காமிக்குது. ஆனால் இது ஏர்டெல் மாறிட்டு சிக்னல் வந்துட்டு, ஆனால் ஃபோன் ட்ரை பண்ணுறேன், ஃபோன் போகலை. ஃபோன் போகலை. மெசேஜ் சென்ட் பண்ணேன், போர்ட்டு மெசேஜ் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். போர்ட்டு மெசேஜ் நான் இதை அனுப்பியிருந்தேன். போர்ட்டு அனுப்பி சென்ட் ஆச்சு போர்ட்டு. ஆனால் வந்து என்னென்னா போர்ட்டு கோடு அவங்க ரிட்டர்ன் பண்ணலை. ஏன்னா நம்ம ஏர்செல் ஏர்டெல் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் எந்த யூஸும் இல்லை. நம்ம நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணோன்னா ஏர்செல் ஆஃபீஸுக்கு இல்லைனா ஏர்செல் ஆஃபீஸுக்கு தான் போகணும். போய் தான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஏர்டெல்னே இருக்குது. இது வேணால் ஒரிஜினல் நெட்வொர்க் கிடையாது. இது நம்ம மேனுவலாக ஏர்டெல் செட்டிங் வச்சா ஆனால் அக்செப்ட் ஆச்சு. ஒருவேளை இது ஏர்செல் வந்து ஏர்டெல் கூட ஜாயின் பண்ணுறாங்களோ என்னமோ தெரியலை. ஏர்டெல் நெட்வொர்க் இவ்வளோ நாளும் ஒரு நாளும் ஏர்செல்லில் மேனுவலாக போட்டு அக்செப்ட் ஆகாது. இப்போ அக்செப்ட் ஆகுது, ஆனால் கால் ஒன்றும் போகலை. அவுட் கோயிங் காலும் நம்ம இங்கேருந்து வேறு ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணாலும் வரல. ஸோ ஏர்செல் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் கஸ்டமர் கேரை தான் போய் பார்க்கணும், ஏர்செல் ஆஃபீஸில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எப்படி மேனுவலாக போர்ட் மாற்றி நம்ம ஏர்டெல்லாக மாற்றி எப்படி 1900க்கு சென்ட் பண்ணோம். ஆனால் எந்த யூஸும் இல்லை, ஏன்னா ரிப்ளை வரல. நம்ம சென்ட் பண்ண மாட்டோம். ஒன்று ரெண்டு வாட்டி சென்ட் பண்ணி பாருங்கள், எனக்கு ரிப்ளை வரல. உங்களுக்கு எப்படி போர்ட்டு கோடு வருதான்னு பாருங்கள். மோஸ்ட்லி இப்போ யாருக்கும் வரதில்லை. இதுக்குள்ள ஃபைனல் சொல்யூஷன் என்னென்னா, இன்றைக்கி நாங்கள் ஏர்செல் ஆஃபீஸ் போனோம். ஏர்செல் ஆஃபீஸில் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, எங்களால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஏர்செல் ஆஃபீஸில் சொல்லி விசாரித்து பாருங்கள். அவங்க எப்படியும் இது தான் சொல்கிறாங்க. இங்கே உள்ளவங்கலாம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஏர்டெல் ஆஃபீஸில் இல்லைனா பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் போய் உங்கள் ஐடி ப்ரூஃப் கொடுங்க. அவங்க வந்து உங்களுக்கு 1 வீக்கில் சிம் ஆக்டிவ் ஆகிரும். இதுதான் ஃபைனல் சொல்யூஷன். அவங்க அதாவது ஏர்செல்லேருந்து அஃபீஷியலாக சொன்ன சொல்யூஷன் இதுதான். அதேமாதிரி ஏர்டெல்காரங்களும் ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்க சிம்மும் கொடுத்து 300 வாங்கிட்டு போஸ்ட்பெய்ட் பிளானில் ஒரு சிம்மும் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இது ஆக்டிவ் ஆகும், இன்னும் 7 டேஸில் ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு சொல்லி விட்டாங்க இன்றைக்கி. இதே தான் சொல்லி இது பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லேயும் இதேமாதிரி தான் இது பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதே நம்பர் உங்களுக்கு கண்டினியூ ஆகணும்னா இப்போவே போய் ஏர்டெல் ஆஃபீஸ் இல்லைனா பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து சிம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ பிஎஸ்என்எல் தான் உங்களுக்கு பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குன்னா பிஎஸ்என்எல்லே பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் நம்ம பிஎஸ்என்எல் வந்து வேறு உங்களுக்கு பிடிச்ச நெட்வொர்க் வோடாஃபோனோ ஏர்டெல்லாம் மாறிக்கலாம். ஏர்டெல்லில் மாறினா போஸ்ட் பெய்டில் தான் கொடுக்குறாங்க. இவங்க உங்கள் ஏரியாவில் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. போஸ்ட் பெய்டில் தான் ஃபஸ்ட்டு தருவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன நீங்கள் ப்ரீபெய்டாக மாறிக்கோங்கன்னு சொன்னாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபைனல் சொல்யூஷன். ஏர்செல்லுக்கு நம்ம மேனுவலாக செட்டிங் போட்டு எதுவுமே யூஸ் இல்லை. நான் லைவாகவே போட்டு பார்த்தீங்களா, இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வேறு எதுவும் லேட்டஸ்ட்டாக ஏதாவது வேறு இதை தாண்டி ஏதாவது நியூஸ் எதாவது வந்துச்சுன்னா நாங்கள் அந்த சேனலில் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.